பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இதய நோய் மருந்தாம் நம் அன்பு புனிதர் தனிஸ்லாசியார் 3ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்கள். குற்றமில்லாதவர் என தேடினால் இவ்வுலகில் யாரும் மிஞ்ச மாட்டார்கள். குறைகளை அல்ல நிறைகளை பார்ப்பவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இறுதி நாளில் ஒவ்வொருவரும் கடவுளின் நடுவர் இருக்கைக்கு முன் இருப்போம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒருவரை தீர்ப்பிடும்போது 2 உண்மைகளை மறந்து விடுகின்றோம். ஒன்று, அந்த மனிதர் எந்த சூழ்நிலையில் ஒரு செயலை செய்தார் என்பது. இரண்டாவது, அந்த மனிதருடைய இடத்தில் நாம் இருந்தால் குறிப்பிட்ட சூழலுக்கு நாம் எப்படி எதிர்வினை ஆற்றியிருப்போம் என்பது என்பார் எம்பி மேயர் என்ற அறிஞர். எனவே ஒருவரை பற்றி முழுமையாக அறியாமல் அவரை தீர்ப்பிடுவதை தவிர்ப்போம். ஆண்டவருக்கு மட்டுமே தீர்ப்பிடும் அதிகாரம் உள்ளது என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் பிறர் நம்மை விட மதிப்பிற்குரியவர்கள் என்பதை உணர்ந்து வாழ்ந்து இறை அருளை நிறைவாக பெறுவோம். இத்திருப்பலியில் இன்றைய 3ஆம் நாள் திருவிழாவை சிறப்பிப்போர் வின்சென்ட் தி பால் சபை உறுப்பினர்கள், மரியாயின் சேனை உறுப்பினர்கள், கார்மேல் சபை உறுப்பினர்கள். சிறப்பிக்கின்ற அன்பியம் யாக்கோபு அன்பியம், யோவான் அன்பியம். இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் இவர்கள் ஆற்றுகின்ற இறைப்பணியையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியில் சிறப்பான விதத்தில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு உன்னதமான தூய உள்ளத்தோடு திருப்பலியில் பங்கெடுத்து மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பான விதத்தில் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரரே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரரே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே.
அதனால் புனித தனிஸ்லாஸின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேருவோமாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கு உரியவர்களாய் இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்தில் பலரும் ஒருவரை பற்றி முழுமையாக அறியாமல் தீர்ப்பிடுகின்றோம், குற்றம் காண்கின்றோம். இத்தகைய போக்கு தவறு என்பதை இன்றைய இறை வார்த்தை எடுத்துரைக்கின்றது. அது குறித்து நாம் சிந்திக்க இவ்வாசகத்தை கேட்போம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள்? ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா? ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையீரே. கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையீரே. அரணும் கோட்டையுமானவரே, அரணும் கோட்டையுமானவரே, அன்பின் தேவனாயிருப்பவரே. கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையீரே. கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையீரே. இறைவனின் வாக்கே பாதைக்கு ஒளியாகும்,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறைவசனங்கள். வரி தண்டுவோரும் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாய் தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தம் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருடைய வார்த்தையை ஆழ்ந்து சிந்திப்போம். அது நம் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். வாழ்க்கை பயணம் இனிமையாக அமையும். இயேசு 2 உவமைகளை சொல்லுகிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில். ஒன்று காணாமல் போன ஆடு, இன்னொன்று காணாமல் போன பணம். இன்னொரு உவமையும் உண்டு, அது காணாமல் போன மகன். நமக்கு முதல் 2 உவமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த உவமையை படிக்கும் பொழுது உடனே நம்முடைய மனதுக்கு வருவது, அதை தொலைத்தவர் தலைவர், கடவுள் என்று வைத்துக்கொள்வோம். ஆகவே அந்த தலைவன் அல்லது தலைவி அதை தேடுகிறாள், தொலைத்ததை தேடுகிறாள். தொலைத்தது யார்? கடவுள் அல்லது தலைவன். இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு
தொலைத்தது கடவுள் அல்லது ஒரு தலைவன் என்பதை தவிர்த்து விட்டு அந்த இடத்தில் நம்மை வைத்து பார்ப்போம். நான் தொலைத்தது என்ன? இறைவன் எனக்கு எவ்வளவு தந்திருக்கின்றார், இதில் நான் எதை தொலைத்திருக்கின்றேன்? எனக்கு 100 ஆடுகள் கொடுத்திருக்கின்றார், எதை நான் தொலைத்திருக்கின்றேன்? எனக்கு 10 திராக்மாக்களை கொடுத்திருக்கின்றார், நான் எதை தொலைத்திருக்கின்றேன்? இதுதான் நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு. கடவுள் தொலைத்தார் என்றால் அவர் தேடிக்கொள்வார். நான் தொலைத்ததை நான் தேடுகிறேனா? இதுதான் நம்முன் இருக்கின்ற கேள்வி. கடவுள் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பல திறமைகளை கொடுத்திருக்கின்றார். 100 ஆடுகளை அந்த ஆடுகளை மேய்க்கின்றவருக்கு கொடுத்தது போல நம் ஊரில் இருக்கின்ற ஆண்களுக்கு 100 திறமைகளை கொடுத்திருக்கலாம். அந்த பெண்ணுக்கு 10 திராக்மாக்கள், மிகப்பெரிய ஒரு பணம், அதை கொடுத்தது போல நம் ஊரில் உள்ள பெண்களுக்கும் கடவுள் பல திறமைகளை கொடுத்திருக்கலாம். இதில் நான் எதை தொலைத்திருக்கின்றேன், எதை பயன்படுத்தாமல் இருக்கின்றேன், எதை இழந்திருக்கின்றேன், என்னுடைய திறமையில் எதை நான் பொது நலனுக்காக, மக்களுக்காக, பங்குக்காக, நம்முடைய ஊருக்காக, குடும்பத்திற்காக பயன்படுத்தாமல் இருக்கின்றேன், இழந்திருக்கின்றேன், தொலைத்திருக்கின்றேன் என்பது நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய கேள்வி. நான் எதை தொலைத்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்தால் நிச்சயமாக அதை தேடுவோம். நான் தொலைத்தது எனக்கே தெரியவில்லை என்றால் யாருமே தேட மாட்டோம். ஆகவே நான் தொலைத்தது என்ன, என்னிடமிருந்து காணாமல் போனது என்ன, எந்த திறமையை நான் பயன்படுத்தவில்லை, அது கெட்டு போய்விட்டது, எந்த ஆற்றல் நிறைந்த பலனை எனக்கு என்னில் தரவில்லை என்று நாம் சிந்திக்கும் பொழுது ஏதோ ஒன்றை இழந்திருக்கின்றோம் என்று பொருள். ஆகவே கடவுள் ஒவ்வொருவருக்கும் 100 ஆடுகளை கொடுத்திருக்கின்றார், 10 திராக்மாக்களை ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுத்திருக்கின்றார். இந்த திறமைகளை, இந்த ஆற்றலை, இந்த வலிமையை நான் என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய ஊருக்கு, என்னுடைய பங்குக்கு, என்னுடைய அன்பியத்திற்கு நான் எந்த முறையில் பங்களித்திருக்கின்றேன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் பங்களிக்கவில்லை என்றால் அதை இழந்து விட்டோம், அதை தொலைத்து விட்டோம். தொலைத்த பின்னரும் அதை தேடாமல் இருக்கின்றோம், அது அதிலும் கொடுமை. ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும். கடவுள் எனக்கு என்ன திறமை தந்திருக்கின்றார், அதை நான் பயன்படுத்தி இருக்கின்றேனா அல்லது இழந்து விட்டேனா? நன்றாக பாடுவதற்கு திறமை இருக்கும், பாடகர் குழுவில் நாம் சேரலாமே. நன்றாக ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு எனக்கு திறமை இருக்கும். நான் அதை செய்ய தவறியிருந்தால் ஒரு ஆட்டை இழந்து விட்டேன் என்று பொருள், என்னுடைய ஆடுகளில் ஒன்றை இழந்து விட்டேன் என்று பொருள். நன்றாக அன்பியத்தை முன்னின்று நடத்த முடியும், எனக்கு அந்த திறமை இருக்கின்றது, நான் அதை செய்யவில்லை என்றால் நான் என்னுடைய திராக்மாக்களில் ஒன்றை இழந்து விட்டேன் என்று பொருள். முன்னின்று எந்த காரியத்தையும் ஏற்பாடு செய்து என்னால் நடத்த முடியும் என்ற திறமையை கடவுள் எனக்கு தந்திருக்கின்றார், நான் ஒதுங்கி கொண்டிருக்கின்றேன். அப்படி என்றால் ஒரு திராக்மாவை இழந்து விட்டோம் என்று பொருள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர் இளம்பெண்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவரவர் நிலைக்கு ஏற்ப கடவுள் திராக்மாக்களையும் நல்ல நிறைய ஆடுகளையும் செல்வங்களையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றார், திறமைகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். அதை நாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்த தவறினால் நாம் இழந்து விடுவோம். இழந்தபின் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். எனவே இந்த நாட்கள் நாம் இழந்ததை, பயன்படுத்தாததை, நம்மிடம் இருக்கின்ற திறமைகளை
நாம் நம்முடைய ஊருக்காக, நம்முடைய சமுதாயத்துக்காக, நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய அன்பியங்களுக்காக நாம் பயன்படுத்த தவறிய திறமைகளுக்காக பயன்படுத்தவில்லை என்றால் அது அழிந்துவிடும், கெட்டு போய்விடும், யாருக்கும் உதவாது. அதைவிட அதனால் வருகின்ற பின்விளைவு அதிகமாக இருக்கும். எனவே நாம் இழந்ததை தேட வேண்டும். கடவுள் அதைத்தான் செய்தார். இந்த ஓமையில் அந்த தலைவன் அதைத்தான் செய்தார். இழந்ததை தேடினார், தேடி கண்டுபிடித்தார், கண்டுபிடித்து பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தார். அதே நிலையில் நாமும் நம்மிடம் இருக்கின்ற திறமைகளை பயன்படுத்தவில்லை என்றால், பொது நலனுக்காக பயன்படுத்தவில்லை என்றால் அதை இழந்து விடுவோம். அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. இழந்ததை தேட வேண்டும், தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து பெருமகிழ்ச்சியை நம்முடைய குடும்பங்களில் நம்மில் நாம் உருவாக்க வேண்டும் என்பது இறைவன் இன்று நமக்கு காட்டும் ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் நடப்போம். நம் குடும்பங்களையும், நாம் ஊரையும், நம்முடைய அன்பியத்தையும் கட்டியெழுப்புவோம். நம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாச மன்றாட்டத்தில் பங்கெடுப்போம். வழிநடத்தும் வள்ளலே எம் இறைவா, எம் மத தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், உலக தலைவர்களை உம் பாதம் தருகின்றோம். இவர்கள் மக்களுக்காக தம்மை அர்ப்பணிக்கும் வாழ்வு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, திருப்பலியை சிறப்போடு பங்கு பெற்று சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் பாதம் தருகின்றோம். எங்கள் தேவைகளை நீர் அறிவீர். அவைகளை புனித தனிஸ்லாஸ் வழியாக பெற்றுத்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவரையும் இறைவா, மருத்துவமனைகளில் தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களை திருக்கரத்தால் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே எம் இறைவா, எம் பகுதிகளில் பருவமழை அதிகம் பெற்று தந்து விவசாய நிலம் செழிக்கவும் மரங்கள் காப்பாற்றப்படவும் வரந்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் தேவனே எம் இறைவா, வாகனங்கள் ஓட்டி தடுமாறி விபத்துகளால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் உறுப்புகளை இழந்து தடுமாறும் மக்களை கண்ணோக்கி பாரும். இவர்களின் வாழ்வு முன்னேற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த வேளையில் மௌனமாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றவுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுக்களுக்கு செவிசாய் தரலாம். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Yeah.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவை நற்கரங்களுக்காகவும் உமது கையேந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் புனித தனிஸ்லாசுவின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். ஓம் நம்பிக்கையாளர்களுக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாக வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி ஆர்ப்பரித்து அக்களித்து பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் அருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தரலாம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இக்காலை வேளையில் உம் ஆலயத்தில் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற உம் மக்கள் ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் மன்றாட்டுகளையும், இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிக்கின்ற அன்பியத்தை சார்ந்த எல்லா குடும்பங்களையும், பக்த சபையின் உறுப்பினர்கள் அனைவரையும் உம் அருட்கொடைகளால் நிரப்பி நிறைவான வாழ்வை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். தாழ்ச்சி நேர்மையும் நிறைந்த இறை தொடிந்த பரம ரகசியத்திலுமே நான் விசுவசிக்கிறேன். என் இயேசுவே, நான் மிகவும் வலுவுள்ளனாயிருக்கிறேன். என் பலவீனத்தை பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். என் இயேசுவே, நிறைந்த என் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என் தேவனே, தயை கூர்ந்து என் பாவங்களை மன்னியும். என் இயேசுவே, என்னை நான் நேசிப்பதை விடாமே நான் என் முழு இறைத்தோடு நேசிக்கிறேன். என் இயேசுவே, எமது அன்பினை கவர்ந்து எழுகிறது. என்னிடம் எழுந்தருளும், நான் மேற்கொள்ள ஆசிக்கிறேன். நித்திய குருவாகிய இயேசுவே, எமது தாசராகிய குருக்கள் எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்கள் எமது இருதயமாகிற தண்டஸ்தலத்தில் வைத்து காத்தருளும். அனுதினமும் உமது திருச்சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்றது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். உமது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அச்சரங்களால்
முத்திரிக்க பெற்றவர்களது இதயங்கள் உலக பச்சை மேற்கச் செய்தருளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கிடைமாயிருக்க கிடவது. அவர்களுடைய பிரயாச இரண்டுமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய ரட்சணுக்காக உழைக்கிறார்களோ அவர்களே குறுக்களை விலைகள் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அவர்களே நித்திய கிரீடமாயிருப்பார்களாக. ஆமென். என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு இழைச்சூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஞானத்தின் உச்சமே இறைவா, எங்கள் ஊருக்கு 2 புனிதர்களை தந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்று தந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக கோடான கோடி நன்றி இறைவா, நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தகப்பனே இறைவா, இதய நோய்க்கு மருந்தாக புனித தன்சுவாசை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி இறைவா, நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே, உங்கள் காயத்துக்கு போதிப்படுவார். நீங்கள் அமைதியாக இருங்கள் என்ற இறைவா வார்த்தையை உச்சரித்து கொண்டதால் உன் கோப்பையை பெற்று தந்ததற்காக நன்றி இறைவா, நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம்.
அனைத்துக்கும் மேலாக கடவுளின் ஆட்சியை நாடுங்கள், அப்போது அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்கின்றார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தனிஸ்லாசி நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறையியல்பில் பங்கு பெற தகுதி உள்ளவர்களாக ஆகுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மொழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்களுக்காகவும் ஏழை ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றில் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.